திருத்தந்தை பிரான்சிஸ் வரலாறு 1936 ஆண்டு டிசம்பர் 17 நாள் அர்ஜென்டினாவில் உள்ள பெனஸ் ஏர்ஸ் என்னும் நகரில் பிறந்தார். 1957 ஆண்டு 21 வயதில் நுரையீரல் கோளாறு காரணமாக அறுவை சிகிச்சையின் போது நுரையீரலின் மேல் பகுதி அகற்றப்பட்டது. 1958 ஆண்டு மார்ச் 11 நாள் சேசு சபையில் நவதுறவு பயிற்சியை துவங்கினார். 1960 ஆண்டு துறவியாக முதல் வார்த்தைப்பாடு தந்தார். 1964 முதல் 1966 வரை அர்ஜென்டினாவில் ஆசிரியராக பணியாற்றினார். 1969 ஆண்டு 33 வயதை நெருங்கும் போது குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1973 முதல் 1979 வரை சேசு சபையின் உயரிய பொறுப்பான உலகளாவிய மகான்களை வழிநடத்தும் தலைமை அதிபராக விளங்கினார். 1979 முதல் 1985 வரை குருமட அதிபராகவும் இறையியல் பேராசிரியராகவும் விளங்கினார். 1992 ஆண்டு பெனஸ் ஏர்ஸ் மறைமாவட்டத்தின் துணை ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1998 ஆண்டு பிப்ரவரி 28 நாள் பெனஸ் ஏர்ஸ் மறைமாவட்டத்தின் பேராயராக உயர்த்தப்பட்டார். 2001 ஆண்டு கர்தினலாக உயர்த்தப்பட்டார். 2013 ஆண்டு திருத்தந்தை 16 பெனடிக்டின் பதவி விலகை தொடர்ந்து பேதுருவின் வாரிசாக 266வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2025 ஆண்டு ஏப்ரல் 21 நாள் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவுக்கு மறுநாள் திங்கள் அன்று இறைவனடி சேர்ந்தார். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் மாதமாகிய டிசம்பர் மாதத்தில் பூமிக்கு வந்த பிரான்சிஸ் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்ட மாதமாக ஏப்ரல் மாதத்தில் இறைவனடி சேர்ந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.